அப்பா நான் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா சரிப்பா வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டு நல்லா பழகின உடனே அப்பா உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினோட அப்பா இருக்காருல்ல, தங்கமான அப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுறதா, நீ புது சைக்கிள் வாங்கி அதை ஓட்டி பழகுப்பா. அப்பா எனக்கு கார் வேணும், சரிப்பா நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு நீ புது காரை வாங்கி ஓட்டி பழகுப்பா. அப்பா நான் பிசினஸ் பண்ணணும்ப்பா, சரிப்பா புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை வச்சு பண்ணுப்பா. இப்படி ஒவ்வொன்னா அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அண்ணன் திடீர்னு ஒரு நாள் போய் அப்பா நான் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரிப்பா ஏதாவது கட்சியில சேர்த்து விடவா, இல்ல ஏதாவது கட்சியை வாங்கி தரவா அப்படின்னு நம்ம சார்லஸ் மார்ட்டின் அண்ணன் கிட்ட அவங்க அப்பா லாட்ரி மார்ட்டின் கேட்டிருக்காரு. போங்கப்பா, சின்ன வயசுல இருந்து எப்போதுமே எனக்கு பிடிச்ச மாதிரி புதுசா தானே வாங்கி தருவீங்க, இது மட்டும் ஏன்பா வாங்கி தரவா சேர்த்து விடவான்னு கேக்குறீங்க, புதுசா ஆரம்பிக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிப்பா இந்தாப்பா காசு, ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிச்சு அதை வச்சு ஏதாவது நீ என்ன தோணுன்னு பண்றியோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, அப்பாவே சொல்லிட்டாரு எல்லாரும் வாங்க. அதாகப்பட்டது என்ன அப்படின்னா, புதுசா கட்சி தொடங்குற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். கட்சி பாண்டிச்சேரியில மட்டும்தான் இப்போதைக்கு, வேற எங்கேயும் கிளைகள் தொடங்குற ஐடியா இல்லை. அதுக்கு என்ன காரணமா இருக்கும், சரி விடுங்க, முதல்ல சின்ன கிரவுண்ட்ல ஓடி பார்ப்போம், மூச்சு வாங்காம இருக்கான்னு பார்ப்போம், மூச்சு வாங்காம இருந்தா பெரிய கிரவுண்ட்ல ஓடுவோம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லையா, அது மாதிரி அண்ணன் யோசிச்சிருப்பாப்ல. பாண்டிச்சேரியில மட்டும்தான் நம்ம கட்சி இருக்க போகுது, ஆனா நம்ம பி டீமோ எந்த டீமும் கிடையாது, நம்ம மக்களோட டீம் அப்படின்னு அண்ணன் சொல்ல, சரிப்பா இங்க எல்லாரும் டீமா இருக்காங்க, அதனால ஏ டீம் பி டீம்னு சொல்றாங்க. அண்ணன் இன்னும் டீமாவே ஆகல, அதுக்குள்ள நான் பி டீம் இல்ல மக்களோட டீம்னு சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டு போறாரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன அரசியல் அது மாதிரி 4 டைலாக பேசி விடுவோம். ஊழலுக்கு வழிவகுத்தது காங்கிரஸ் கட்சி தாங்க, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால பாண்டிச்சேரியில இருக்கிற 30 தொகுதியிலையும் போட்டி போட போறோம். பாண்டிச்சேரியில தினமும் கொலை நடக்குது, அதனால எங்க வீட்டுல பாண்டிச்சேரி பக்கமே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அரசியல்வாதி ஆயிட்டோமே, எப்படியாவது நான் போயிட்டு வரேன், அதான் பவுன்சர் வச்சிருக்கேன்ல அப்படின்னு, எனக்கு பவுன்சர் தேவையில்லை, அதனால கூட்டிட்டு வந்திருக்கேன். எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பல வருஷமா இங்க உள்ள மக்களுக்கு எதுவுமே செய்யாம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இனி பாருங்க, நான் வந்துட்டேன்ல, பாண்டிச்சேரிய இனி சிங்கப்பூர் சேரியா மாத்தாம கோயம்புத்தூருக்கு திரும்ப போக மாட்டேன், இது என் மேல சத்தியம். அவ்வளவுதான், மீட்டிங் முடிஞ்சு, இப்ப நீங்க எல்லாரும் போகலாம்.